சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகா விக்ரம் கிட்ட அவங்க உங்களை கொல்ல வரலை, என்ன தான் கொல்ல வந்திருக்காங்க, நான் ரூமில் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க அங்கே வந்திருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ விஜய் மகா கிட்ட அந்த குட்டி குருஜிக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக ஆள் அனுப்பி அவங்க உங்களை கொல்ல வரணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே தடங்களாவே நடந்துச்சு, கெட்ட சகுனமா எனக்கு அப்பவே தோணுச்சு, கடைசியில இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் புலிமுருகனும் நந்தினியும் அங்கிருந்து குட்டி குருஜியை போய் பார்க்குறாங்க. குட்டி குருஜி கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ நந்தினி கத்தாத, கை போனால் என்ன, இதை விட பெரிய அமௌண்ட்டாக நான் கொடுக்குறேன், ஆனால் நீ எக்காரணத்தை கொண்டும் போலீஸில் எங்களை நீ மாட்டி விடக்கூடாது, எப்படியாவது அந்த மகா மேலே கேஸு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துரு, அவள் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாம் அப்படின்னு சொல்லி கொலை முயற்சியில் அந்த மகாவை உள்ள தள்ள இதுதான் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் குட்டி குருஜி கிட்ட கேட்குறாங்க, யார் உங்கள் கையை வெட்டினது, எந்த உண்மையும் மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ குட்டி குருஜி மகாலட்சுமின்றவங்க 3 நாள் தியானத்துக்கு இந்த ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க, அவங்க தான் என்னை சூளத்து மேலே தள்ளி கொல்ல பார்த்தாங்க அப்படின்றாங்க. அதுக்கு போலீஸ் நீங்கள் அவங்க கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு குட்டி குருஜி சத்தியமாக அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, அவங்க தான் என்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் நேராக குருஜி கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குருஜி மகா ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது அடிக்கடிக்கு மயங்கி விழுந்தான், அவளுக்கு ஏதோ கனவு கூட வந்ததுன்னு சொன்னா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு தனக்கு ஏதோ ஆபத்து இருக்கா மாதிரியும் அதை எதிர்த்து போராடுற மாதிரி அவங்களே நினச்சிக்கிட்டு திடீர்னு மற்றவங்கள தாக்குறது அப்படிலாம் நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் நேராக மகா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க, நீங்கள் உங்களை ஒருத்தவங்க கொல்ல வந்தாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அப்படி அந்த கும்பலை இந்த ஆசிரமத்தில் நாங்கள் தேடி பார்த்துட்டோம் அப்படின்னு யாருமே இல்லை, அதே மாதிரி அவங்க ஒரு சில ஆயுதத்தெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க, அப்படி எந்த ஆயுதமும் எங்களுக்கு கிடைக்கல, ஆதாரம் சாட்சின்னு எதுவுமே இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் கூட அப்படியே அவரை அருவாளில் வெட்ட வந்தவங்க யாரையும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க, மற்றவங்க எல்லாருமே நீங்கள் சத்தம் போட்டதுக்கப்புறமா தான் அவங்களாம் வந்திருக்காங்க, அவங்களும் யாரையும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க, அதோடு இல்லாமல் குட்டி குருஜியை நீங்கள் தான் வெட்டினீங்கன்னு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துறீங்க, சாரி மேடம் நாங்கள் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகா கையில் விலங்கெல்லாம் மாட்டுறாங்க. விக்ரம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம மகாவை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா ஒரு பக்கம் மகாவை பார்த்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. நந்தினி புலிமுருகன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பரவாயில்ல அவளை நாம கொல்ல முடியலன்னா கூட அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம், இனிமே அவளை வெளியே வராத மாதிரி நாம தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. மகா ஜீப்லேருந்து இறங்கின உடனே, சார் என்னை விட்டுருங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றாங்க. அதுக்கு போலீஸ் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸில் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எங்கள் கடமையை நீ செய்ய விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க, சார் நான் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்தது கிடையாது, தயவு செஞ்சு விட்டுருங்க சார், எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு, நாங்கள் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும், நீங்கள் இதெல்லாம் கோர்ட்டில் பேசிக்கோங்க, உள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகாவை லாக்கப்பில் போடுறாங்க. மகா, கடவுளே நான் உனக்கு என்ன குறை வச்சேன், ஒவ்வொரு நாளும் உன் சன்னதிக்கு வந்து தானே போவேன், என்ன நீ கைவிட்டுட்டல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. கணேசனும் ஜோதியும் பேசிட்டு இருப்பாங்க. மகா கிட்ட நீ பேசினே அப்படின்னு கணேசன் ஜோதி கிட்ட கேட்குறாங்க. ஜோதி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கணேசன் சரி மகாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஜோதி மகாவுக்கு கால் பண்ணுறாங்க. மகாவோட மொபைல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும், ரிங் ஆகிட்டு இருக்கும். அதை மகா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே
கான்ஸ்டபிள் கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் அந்த ஃபோன் எனக்கு தான் வருது, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க. உடனே அவங்க வந்து கோவப்படுறாங்க. என்னம்மா இது லாக்அப்பில் இருக்க, நீ ஃபோன் எடுத்து கொடுனா எடுத்து கொடுத்துருவாங்களா, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா வந்துட்டு, சார் எங்கள் வீட்டில் இருந்து தான் சார் பண்ணுவாங்க, நான் அவங்கக்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மகா ரொம்ப அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா மகா ஃபோனை எடுக்கலான்னு உடனே ஜோதி வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா காலை அட்டன் பண்ண உடனே பயங்கரமாக அழறாங்க. அப்போ ஜோதி வந்துட்டு, ஐஷு என்னாச்சு, எதுக்காக அழற அப்படின்றாங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு, அம்மா நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துடுச்சுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்லுடி, என்னதான் நடந்துச்சு அப்படின்றாங்க. அப்படி நடந்த விஷயத்தெல்லாம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்போது ஜோதி இதெல்லாம் கேட்டு, என்னடி மகா கொலை பண்ணாலா, ஏண்டி இப்படி வளர்ற, எதுக்கடி அவன் மேலே தேவையில்லாமல் பழி போடுற அப்படின்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு, அம்மா மகாவை பற்றி எனக்கு தெரியாது அம்மா, நாங்கள் எவ்வளோ சொல்லியும் போலீஸ் நம்பலம்மா, மகாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ ஜோதி வந்துட்டு, மாப்பிள்ளையெல்லாம் கூட தானே இருந்தாங்க, ஏன் அவர் எதுவும் பண்ணலையா அப்படின்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு, அவங்க எல்லாம் ஏதேதோ பேசுகிறாங்களே தவிர எதுவும் பண்ணலம்மா அப்படின்னு புலம்புறாங்க. அதுக்கப்புறமா ஜோதி வந்துட்டு இந்த விஷயத்த கணேசன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு அவரும் ரொம்ப கவலைப்படுறாரு. சரி நாம் போயிட்டு நேரடியாகவே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வெளியே நின்றுக்கிட்டு ஜோதி கணேசன் கிட்ட, என்னால் மகா இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதுக்கு கணேசன் வந்துட்டு, இப்படி சொன்னால் எப்படி ஜோதி, நாம தான் அவளுக்கு ஆறுதலாக இருக்கணும், அவளுக்கு தைரியம் சொல்லணும், நீ கூட வா அப்படின்றாங்க. அதுக்கு ஜோதி வந்துட்டு, அவளை கம்பி பின்னாடி நின்றுட்டு இருக்கிறத நான் எப்படிங்க பார்ப்பேன், எனக்கு அந்த தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா வந்து, நீ ஆறுதல் சொன்னாதான் வந்து அவள் கொஞ்சம் தைரியமாக இருப்பா வா அப்படின்னு சொல்லி கணேசன் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி ஜோதியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மகாவை பார்த்த உடனே ஜோதி வந்து அழறாங்க, மகாவும் அழறாங்க. என்னடி உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, வாழ போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிற்கிறியே அப்படின்றாங்க. அப்போ மகா வந்துட்டு, அம்மா அழாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கணேசன் வந்துட்டு, உனக்கு எதுவும் ஆகாதம்மா, உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தினாங்களா அப்படின்லாம் வந்து மகா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. என்ன தான் நடந்துச்சு, ஏன் உன் மேலே இப்படி ஒரு பழியை போட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ மகா வந்துட்டு சொல்கிறாங்க, நானும் நினச்சேன் விக்ரமை கொல்றதுக்காக ஒரு சில பேர் உள்ளே வந்தாங்கம்மா, அதை தடுக்கிறதுக்காக நான் போனேன். அப்போது அந்த கும்பலில் இருக்கிற ஒருத்தன் வந்து என்னை தடுத்தான், அவனை நான் லேசாக தான் தள்ளி விட்டேன், அதுக்கு நான் வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்கம்மா, இதுதாம்மா நடந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கே வருவாங்க. பார்த்துட்டு, என்னப்பா இதெல்லாம் கவனிக்காமல் விட்டு வச்சுருக்காங்க, அவங்க 2 பேரும் இங்கே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ ஜோதி வந்துட்டு சொல்கிறாங்க, சார் என் பொண்ணு நிரபராதி சார், அவளை போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்றாங்க. அதுக்கு போலீஸ் வந்துட்டு, கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்கள் அதெல்லாம் பண்ணதாமா செய்வோம் அப்படின்றாங்க. அப்போது ஜோதி வந்துட்டு, ஒரு நியாய நீதி வேணாமா சார் அப்படின்னு கேட்க, நீங்கள் போயிட்டு முதல்ல இதெல்லாம் கோர்ட்டில் பாருங்கள், ஒரு லாயரை அரேஞ்ச் பண்ணி அவங்கள ஜாமீனில் எடுக்கிற வழியை பாருங்கள், அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ ஜோதி வந்துட்டு, மாப்பிள்ளை ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் மாப்பிள்ளை ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு தைரியம் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.